லைட்டா எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சுன்னு அப்ப ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு ஹீரோவா அந்த பையனும் ஹீரோயினா நானும் அந்த பாட்டுல அவ்வளவுதான் ஃபியூச்சர் ஃபுல்லா வரப்போறது இல்லன்னு தெரியும். டைம் பாஸ் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஓகே அந்த பையன் அழகா இருக்கான் அவ்வளவுதான் அங்கே முடிஞ்சிச்சு. அந்த பையனே வந்து நம்ம கிட்ட பேசுறான் அப்படின்னாலும் ஃப்ரெண்டுன்னு ஒரு டாட்ல அவங்க தப்பிக்க பாக்குறாரு, மனச மறைக்கிறாங்க. எங்களை பார்த்தோன்னு புடிச்சிருது. அதுக்கப்புறம் தான் குடும்பம், அம்மா அப்பா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே எங்க வீட்டுல எப்படியும் வந்துட்டு 500 ஜாதகம் எனக்கு காமிச்சிருப்பான். நான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு சில இது கொடுத்தேன். அதப்படி எங்க அம்மா வந்து எனக்கு கரெக்டா ஒரு மாப்பிள்ளை கொடுத்தாங்க. அதையும் உடனே டிசைட் பண்ணேன். அது எப்படி 500 பேரை பார்த்துட்டு எப்படி அவங்க வேலை ஆள் எடுக்கிறாங்க? பார்த்த உடனே நீங்க அட்ராக்ஷன் ஆகி அவர் நல்லவர் எப்படி டிசைட் பண்றீங்க? அதுதான் தப்பு. நீங்க தனியா வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நாங்க பார்த்து செட்டில் ஆக நினைக்கிறாங்க. சரி சேஃபா செட்டில் ஆகிறதுனால இப்ப என்ன நீங்க போய் கஷ்டப்படுறீங்கன்னு நான் கேக்குறேன். கஷ்டப்படுற நேரத்துல தெரியாம அவளை லவ் பண்ணிட்டோமே அவங்களுக்கு கண்டிப்பா தோணிருக்கும். ஒரு நாள் கூட எனக்கு அப்படி தோணு. இதெல்லாம் ஃபேக்ஸ். உங்களோட டெம்பரரி சந்தோஷத்துக்காக தான் நீங்க லவ் பண்றீங்க. அதான் நிரந்தர சந்தோஷம்ங்கிறது என்ன? ரெண்டு பக்கம் ஃபேமிலி சந்தோஷம் தான் சார் எங்க சந்தோஷம். வார்த்தை வரலையா?